எக்ஸிட் போல்ஸோட கணிப்புலாம் வந்து நேற்று வெளியிருந்துச்சு. அதில் வந்து ஒரு சில சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வின் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, சில சேனலில் ஏடிஎம்கே வின் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, தாவேக்காவும் வின் பண்ணுன்ற மாதிரியும் சில சேனலில் சொல்லியிருக்காங்க. இதுவரை எந்த கருத்து கணிப்பும் பெருசாக உண்மையானதும் இல்லை. பழைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியாக அது எதுவுமே நம்ம வந்து உண்மைன்னு சொல்லவே முடியாது. அப்போ திமுக வரும் அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று நம்பர் 1 தமிழ்நாடுனா நாங்கள் தான், எங்கள் கூட்டணி தான். அதனால் தமிழ்நாடா டில்லியான்ற ஒரு முழக்கத்தை வைக்கிறார். தலைவருக்கு சீட்டு குறைத்து கொடுத்திருந்தாலும் கூட, எதிர்பார்த்த தொகுதிகள் கொடுக்காமல் இருந்திருந்தாலும் கூட எங்கள் தலைவர் கோவப்பட்டுட்டு வெளியே போ இல்லை குழப்பத்தையே உருவாக்காமல் இருந்தார். அவர் மட்டும் டக்குன்னு வேற போயிட்டு ஏடிஎம்கே சைடோ இல்லை டிவிகே பக்கத்து போயிருந்தாருன்னா இது டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடும். அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராகிறார், அப்புறம் கொஞ்ச நாள் இறந்து போயிறாரு. அப்போ 2ஆம் கட்ட தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராகிறார். அதுக்கு அடுத்து திருப்பி அவர் வெற்றி பெறுகிறார். ஒரு முறை திமுக ஜெயிச்சுன்னா அப்புறம் தோத்து போயிடும், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதிமுக வந்துடும். ஆனால் அதிமுக தொடர்ந்து பலமுறை வெற்றி பெற்றிருக்கிறது. நான் ஒரு கட்சிக்காரு, அப்போ நம்ம அவங்க கட்சிக்கு போட்டுருவோம். ஆனால் எல்லாருமே கட்சியில் இல்லை, பொதுவான மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஏறக்குறை யார் குத்திருப்பாங்க, டிவிக்கு தான் குத்திருப்பாங்க, குத்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த தரவு சொல்லுது. அவர்கள் வந்து இப்போ சேர்ந்திருந்தால் நம்ம வந்து இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டி. யார் டிவிகேவும் ஏடிஎம்கே சேர்ந்திருந்தா பிரச்சனை. பிசிகாக்கு இப்போ 8 தொகுதியில் நீங்கள் போட்டிடுறீங்க, அந்த 8 தொகுதியிலுமே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? விடுதலை சிறுத்தை மேலே ஒன்றும் தலித்து மக்களுக்கு கோபம் இல்லை. தலித்து மக்களுக்கு விடுதலை சிறுத்தையில் வந்து பாதுகாப்பு ஒரு அரணத்தானே பார்க்குறாங்க. அப்போ அங்கே எல்லா ஓட்டுமே தலித்து ஓட்டுகள் போட்டிருப்பாங்க. ஓய்வுக்காகத்தான் கொடைக்கானல் சென்றார். இப்போ நமக்கு கூட என்ன செய்தி வந்துச்சுன்னா, அவர் ஏறக்குறை ரிசல்ட் வர்ற வரைக்கும் அங்கே தான் இருப்பார். இருக்கிற டிவிகேவும் ஏடிஎம்கேயும் கூட இணைந்து ஆட்சியை அமைக்கலாம், அது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. அப்போ வந்து நம்ம கூட்டில் இருக்கிற ஆட்களை கூட உடைக்கலாம். அந்த எண்ணுகின்றப்ப கரெக்டாக நீங்கள் காலிலிருந்து ஈவினிங் வரைக்கும் முறையாக இருக்க வேண்டும். நான் உங்களை விட 1000 ஓட்டு 2000 ஓட்டு வித்தியாசம் இருக்கும்போது அடுத்த பெட்டி என்றதே எல்லாமே தெரியும். அடுத்த பெட்டி என்னம்னா நான் முன்னேறிடுவேன்னு தெரியும். டக்குன்னு அறிவிச்சிருது நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். இன்னொன்று எனக்கு இன்னமும் டவுட் இருக்குங்க, இவிஎம் மிஷினில் நினச்சா செய்யலாம். இதில் எந்த வகையான மாற்று கருத்துமே இல்லை. ரொம்ப பரபரப்பாக இப்போ நிறைய சோஷியல் மீடியாலையும் அதை பற்றி வந்துட்டே இருக்குது சார் நியூஸு. உண்மையிலே வெளியேறாங்களா உங்கள் கட்சியிலேருந்து? சும்மா அவங்க பாட்டு எழுதுவாங்க, அவன் போனவன் அப்படியே மீறி எவனா போனானா அவன் செல்லா காசாக தான் போவானே தவிர கட்சிக்கார பயிலுக்கு நீ எதிர்த்து கட்சியை விட்டு போறியா, தலைவரை விட்டு போறியா அப்படின்னு. அது உண்மை. கட்சியை விட்டு போகிற மாதிரி சில பேர்லாம் இருந்தாங்க, அடி விரட்டிட்டாங்க, ஒருத்தெல்லாம் காரை விட்டே அடிச்சாங்க. அதெல்லாம் இப்போ யாராருக்கு நான் சொல்கிறது தெரியும். தேர்தலுக்கு வந்த கட்சியில் இல்லை, இது மக்கள் விடுதலைக்கு வந்த கட்சியில். அதனால வந்து ஒரு ரூபாயே போக மாட்டேன், அந்த பயத்தில் விட போக மாட்டேன். இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நேற்று வந்து இந்த எக்ஸிட் போல்ஸோட கணிப்புலாம் வந்து நேற்று வெளியிருந்துச்சு. அதில் வந்து ஒரு சில சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வின் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, சில சேனலில் ஏடிஎம்கே வின் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, தாவேக்காவும் வின் பண்ணுன்ற மாதிரியும் சில சேனலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பில் எது வந்து உண்மை சார்? அதாவது இது கருத்து கணிப்பா இல்லை கருத்து திணிப்பா அப்படின்னு பல பேர் பல கன்ஃபியூஷன் இருக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போகலை. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, காசை கொடுத்தே வந்து கருத்து கணிப்பை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளேயும் போகலை. இது வந்து எப்படின்னா, அவன் கம்பெனி வச்சுருக்கிறாங்க, அந்த கம்பெனியில் வந்து இந்த தேர்தல் முடிவுகளை பயன்படுத்துகிறாங்க. இதுவரை எந்த கருத்து கணிப்பும் பெருசாக உண்மையானதும் இல்லை. பழைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியாக அது எதுவுமே நம்ம வந்து உண்மைன்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு குழப்பமானதாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இதில் பாருங்கள், ஏறக்குறைய 6, 7, 8 கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதில் பெருவாரியாக 4 வந்து திமுக வெற்றி பெறும் அப்படின்னு அது சொல்லுது. அப்புறம் இன்னும் ஒரு 2 கருத்து கணிப்பு வந்து ஏடிஎம்கே வெற்றி பெறும் அப்படின்னுது. அப்புறம் இன்னும் ஒரு 2 வந்து டிவிகே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுது. அதுதான் குழப்பமாக இருக்குது. அப்போ இந்த 4 பேர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து அதில் நம்ம பார்க்கணும், நம்பர்ஸில் பார்க்கும்போது 4 அதிகமாக இல்லை. அப்போ திமுக வரும் அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று நம்பர் 1 நல்லா கேட்டுக்கிறீங்க, முக்கியமான பலம் என்னவென்றால் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஒரு டீம் வெற்றி பெறுதுன்னா, ஒரு கிரிக்கெட்டோ இல்லை ஃபுட்பாலோ ஏதோ ஒன்று வெற்றி பெறுனா அதில் கேப்டன் ரொம்ப முக்கியம். ஏதோ பார்த்துருப்பீங்க, கேப்டன் தான் எல்லா டிசிஷன் எடுக்கக்கூடியவர். அப்போ அது மாதிரி வந்து இந்த கூட்டணிக்கு வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் யாருன்னா தளபதி ஸ்டாலின் அவர்கள்.
அவர் எங்கனையுமே தேர்தலில் முன்னுக்கு பின் முரணாகவோ இல்லை எது குண்டக்க மண்டக்கையோ இல்லை எதையோ வந்து அவர் பேசவே இல்லை. அவருடைய பேச்சுக்களை பூரா எடுத்து இப்போ போட்டு பாருங்க, தெளிவான பேச்சாக இருக்கும். அது மக்களிடம் போய் சென்றடைந்திருக்கிறது, அதை மறுக்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னவென்றால், திடீரென்று அவர்கள் வந்து அந்த பாராளுமன்றத்தில் வந்து நம்மளே பேசினோம், லிமிட்டேஷனை கொண்டு வந்தாங்க, தொகுதி லிமிட்டேஷன். அப்போ அந்த தொகுதியுடைய மறுசீரமைப்பை பற்றி வரும் பொழுது இந்தியாவில் இதில் இவர் தான் முதல்ல குரல் கொடுக்குறாரு. கருப்பு சட்டையை மாட்டி தீயை வச்சு விட்டார். வச்ச தீ வந்து பல மாதிரி பரவிருச்சு. அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம களத்துக்கு போகும்போது, இல்லை சில செய்திகள் கிடைத்தது. ஆனால் இவர் அதை கரெக்டாக பயன்படுத்திட்டார். பாருங்கள், தமிழ்நாடுனா நாங்கள் தான், எங்கள் கூட்டணி தான். அதனால் அவர் தமிழ்நாடா டில்லியான்ற ஒரு முழக்கத்தை வைக்கிறார். நீ எதிராளிகளை பாருங்கள், ஏதாவது முழக்கம் இருந்துச்சா? ஒரு கருப்பொருள் வேணுங்க. ஒரு டீம் வெற்றி பெறுதுன்னா அதுக்கு வந்து ஒரு கருப்பொருளை வச்சு மையமாக தான் எல்லாமே செய்வாங்க. ஆனால் இவர் கரெக்டாக சொன்னார், டில்லியா தமிழ்நாடான்னு. அதுக்கு விளக்கமும் கொடுத்தாரு. டில்லி என்றால் சனாதானா, தமிழ்நாடு என்றால் ஜனநாயகம், தமிழ்நாடு என்றால் திராவிட மாடல், டில்லி என்றால் சங்கி மாடல் அப்படின்னு கொண்டு வந்தார். இந்த கருத்து வந்து மக்கள் மத்தியில் தெளிவாக போச்சு. நாங்கள் வெறும் கூட்டணிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாடையே பாதுகாக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு பாதுகாத்தார். இதுதான் இந்த வெற்றிக்கு முக்கியமான பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2 நல்லா கேட்டுக்கிறீங்க. நம்பர் 2 என்னன்னா, அந்த கூட்டணி வந்து உடையாமல் பாதுகாத்தார். கூட்டணியை உடைக்காமல் அது முறையாக வச்சுருந்தார். எந்த கூட்டணி 2016 தொடர்ந்துச்சோ, சட்டமன்றம் பாராளுமன்றம் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெற்றுச்சோ, அதே கூட்டணி அப்படியே இருந்துச்சு. அதிலும் குறிப்பாக எங்கள் தலைவரை வந்து நட்பு சக்தியாக வைத்திருந்தார். எங்கள் தலைவருக்கு சீட்டு குறைத்து கொடுத்திருந்தாலும் கூட, எதிர்பார்த்த தொகுதிகள் கொடுக்காமல் இருந்திருந்தாலும் கூட, எங்கள் தலைவர் கோவப்பட்டுட்டு வெளியவோ இல்லை குழப்பத்தையே உருவாக்காமல் இருந்தார். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ தலைவர் மட்டும் வெளியில் போயிருந்தாருன்னா இன்றைக்கி அவங்க 100% நம்மளே சொல்லலாம் இந்த கூட்டணி உடஞ்சி போயிருக்கும்னு. ஏன்னா எங்கள் தலைவர் தான் வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கிறார். அதாவது கேம் சேஞ்சராக இருக்கிறார். அவர் மட்டும் டக்குன்னு வேறு போய்ட்டு ஏடிஎம்கே சைடோ இல்லை டிவிகே பக்கத்தில் போயிருந்தாருன்னா இது டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். அதை விவரமாக அவர் வந்து எப்படி அவர் தலைவரை வந்து அந்த கருத்தியல் ரீதியாக அவரை வந்து கைவசப்படுத்தி விட்டார்னு கூட சொல்லலாம். நாங்கள் வந்து ஜனநாயகத்துக்காக போராடுறோம், டில்லின்னு ஒரு எதிர்த்து நாங்கள் போராடுறதுனால உங்கள் கருத்து தான். நீங்கள் தான் ஒரு காலத்தில் சொன்னீங்க சனாதானமாக ஜனநாயகமாக, ஆரம்ப காலத்தில் நீங்கள் சொன்னீங்க சனாதானத்தை வென்றெடுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னு. அப்போ ஜனநாயகத்திற்காக நான் போராடுறேன், நீங்கள் வாட்டுக்கு சீட்டுக்காக நீங்கள் எங்கிட்ட எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னது கருத்துக்கள் இதெல்லாம் வந்து ஒத்து போய்விட்டது. அப்போ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, கூட்டணி உடையாமல் இருந்துச்சு. அதில் செகண்ட் பாயிண்டில் இன்னொன்று நம்ம சேர்த்துக்கலாம். 2A. 1 வந்து தளபதி ஸ்டாலினுடைய அணுகுமுறை, 2 வந்து கூட்டணியை பாதுகாத்த முறை. அது வெறும் ஸ்டாலினுடைய இது மட்டுமல்ல, அதே செகண்ட் வந்து வெறும் ஸ்டாலின் மட்டுமல்ல, எல்லா கட்சி தலைவர்களுமே. இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு நிறையா குழப்பம் வந்துச்சுல, எங்களுக்கு சீட்டை குறைக்கிறீங்க, 6லேருந்து நீங்கள் வந்து குறைக்கிறீங்க, அப்போ எப்படி நாங்கள் இருக்க முடியும் அப்படின்னா தோழர் சண்முகம்லாம் போர்க்கொடி தூக்குனார். அப்போ அதையெல்லாம் இது லெவல் பண்ணி வைகோ வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டார். அவரையும் சரி பண்ணி, இன்னமும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஏறக்குறைய போயிருச்சுட்டாங்க. சொன்னாங்களா சொல்லலையா, காங்கிரஸ் அவ்வளோதான் டிவிகே போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். அதையும் வந்து சரி பண்ணார், சரி பண்ணினார்கள். சரி பண்ணார்னா அவரை மட்டும் சொல்ல முடியல, அதில் அவங்களும் ஏற்றுக்கொண்டார்கள்ல, அது ஒரு டீம் ஒர்க்கு தானே. அப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து கூட்டணி பாதுகாப்பாக இருந்தது. அதை விட முக்கியம், கடைசி நேரத்தில் அக்கா வாங்கியிருந்து கொண்டாண்டாங்க. விஜயகாந்த் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை அந்த கூட்டணியில் இருந்தார்கள், அவர் இந்த கூட்டணி கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய கூட்டணிக்கான ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டாக பத்திரிகையாளர்கள் பார்க்கிறார்கள், பொதுமக்கள் பார்க்கிறார்கள். 3வது பாயிண்ட் என்னன்னா, நலத்திட்டங்கள் வழங்கினார் பார்த்தீங்களா. இண்டிவிஜுவலாக ஒருத்தனுக்கு மாதம் 1000 ரூபா போகுது வீட்டுக்கு, பெண்களுக்கு போச்சுல உரிமை திட்டமே ஏதோ ஒன்று போட்டார்ல. அப்போ கையில் வந்து காசு வருதுரா அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப பயங்கரமாக உணர்ந்து அவர் செயல்பட்டுருக்காரு. அது நல்லதா கெட்டதான்றது அப்புறம் பேசுவோம். ஆனால் அப்படி ஒரு செயல் திட்டத்தை கொண்டாந்து வீட்டுக்கு காசை கொடுத்து விட்டார். ஒவ்வொரு குடும்பம் காசு போகுதா இல்லையா, போய்கிட்டு இருந்துச்சுல. திடீர்னு தேர்தலுக்கு அறிவிப்பதற்கு முன்னாடி வீட்டுக்கு அக்கௌண்ட்டில் 5000 ரூபா போட்டாரா போடலையா? அதெல்லாம் நீங்கள் நுட்பமாக பார்க்கணும். 5000 ரூபா கையில் வேறு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் 8000 ரூபாய் கூப்பன் இருக்குடா அப்படின்றாரு. சரிங்களா? இந்த 3 ஃபேக்டர் தான் இதில் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. நம்பர் 1 வந்து ஸ்டாலின், அவருடைய எத்திக்ஸ்,
அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய அந்த அந்த இடத்த கரெக்டாக பயன்படுத்தினா அந்த ஆளுமை பண்பு ஃபர்ஸ்ட் நம்பர் 1. நம்பர் 2 வந்து கூட்டணியை உடைக்காமல் பாதுகாக்கப்பட்டது. நம்பர் 3 வந்து நலத்திட்டங்கள். அது நேரடியாக ஒருத்தனுக்கு போதில்ல. இப்போ 5000 ரூபா அக்கௌண்ட்டில் பார்த்த ஒரு பெண்மகள் என்ன நினைப்பாப்புல, சரி இந்த 8000 ரூபாய் எப்படியா வாங்கிடணும் கூப்பனை, அப்போ இவர் வந்தாதானே கொடுப்பா. இது வந்து ஒரு வகையில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தனிப்பட்ட முறையில். ஆனாலும் கூட ஒரு அவங்களையும் வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தது. சரிங்களா? ஒவ்வொருத்தரையுமே அதில் இப்போ எல்லாருமே நினைப்பாங்களே, சரி ஒரு ஜெயிச்சு முடிச்சோன்னா 8000 ரூபா கூப்பன் வரும், நம்ம போய் ஏதாவது பொருளை வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி விளம்பரமும் விவரமாக பண்ணப்பட்டது. இப்போ இந்த 3 ஃபேக்டரியை வச்சு பார்க்கும்போது யாருக்கு யதார்த்தமாக தெரிகிறது தானே. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது, திருப்பி ஆளுங்கட்சியாக வருவது ரொம்ப கடினம். இவங்க வரலாற்றில் இதுக்கு முன்னாடி எப்பயுமே அவர்கள் வந்ததில்லை. ஆரம்ப காலத்தில் 1967 இப்போ அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராகிறார். அப்புறம் கொஞ்ச நாள் இறந்து போயிறாரு. அப்போ 2ஆம் கட்ட தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி முதலமைச்சராகிறார். அதுக்கு அடுத்து திருப்பி அவர் வெற்றி பெறுகிறார். நல்ல சிறப்பான வெற்றி, நல்ல அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அதுக்கு காரணம் வந்து அவர் இறந்து போயிறார்ல அறிஞர் அண்ணா, அந்த ஒரு தாக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்திய எதிர்ப்பு இருந்துச்சு, அதை வச்சு அவர் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் பார்த்தா இவர்கள் எப்பயுமே ஜெயிச்சதில்லை. ஒரு முறை திமுக ஜெயிச்சுன்னா அப்புறம் தோற்று போயிடும், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதிமுக வந்துடும். ஆனால் அதிமுக தொடர்ந்து பலமுறை வெற்றி பெற்றிருக்கிறது. எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் கடைசி முறை சாவதற்கு முன்னாடி, இறப்பதற்கு முன்னாடி வெற்றி பெற்றுச்சு அந்த அம்மா. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வரலாறு இருக்குது. ஆனால் இவருக்கு வந்து அந்த வெற்றி வரலாறு இவருக்குன்னா அவங்க கட்சிக்கு இல்லை, திமுகவிற்கு. ஆனால் இப்போ திமுகவுக்கு அந்த ஒரு சிறப்பு. சரிங்களா? அந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஏடிஎம்கே இருக்குது, வலுவான கட்சி தான், குறைத்து மதிப்பிடவே முடியாது. ஆனால் அந்த ஏடிஎம்கேயோட யார் சேர்ந்துருக்கிறா, பிஜேபி, அதுதான் அங்கே இருக்க நெகட்டிவ். ஒருவேளை ஏடிஎம்கே வந்து அவங்களை சேர்க்காமல் இருந்திருந்து வேற யாரையாவது சேர்த்திருந்தால், எங்களையோ இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சி சேர்த்திருந்தால், முதல்ல எம்எல்ஏ சேர்க்கிறது இருக்கட்டும், ஏடிஎம்கே வந்து பிஜேபி சேர்க்காமல் இருந்திருந்தாலே அவங்க வந்து உறுதியாக வந்திருப்பார்கள். நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ அவங்களுக்கு சிக்கலே பிஜேபியை சேர்த்ததேன். தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி எதிர்ப்பலைன்றது எப்பயுமே இருக்குது, அது ஒரு சிக்கல். இப்போ இந்த பக்கத்து வந்து யார் நிற்கிறா, டிவிகே நிற்கிது. இப்போ டிவிகேவுக்கு இளைஞர்கள் வாக்குகள் சென்றிருக்கிறது, புதிய வாக்காளர்கள் சென்றிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் ஒரு கட்சிக்காரு, நான் ஒரு கட்சிக்காரு, அப்போ நம்ம அவங்க கட்சிக்கு போட்டுருவோம். ஆனால் எல்லாருமே கட்சியில் இல்லை, பொதுவான மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஏறக்குறைய யார் குத்திருப்பாங்க, டிவிகே தான் குத்திருப்பாங்க, குத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் அந்த தரவு சொல்லுது. நம்ம பார்க்குறோம்ல. அவருக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அவர் ஒரு நடிகர், அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட். இந்த பக்கத்து அந்த பக்கத்து என்ன ஏடிஎம்கே ப்ளஸ் பாயிண்ட்னா, ஏடிஎம்கே என்பது ஒரு வலிமையான கட்சி, அவ்வளோதான். அது யார் தலைமையில் இருக்கின்ற மேட்டர் இல்லை. அதுக்கு இப்போ ஜெயலலிதா என்ற அந்த பெருமகள் இல்லை, இப்போ அதே மாதிரி புரட்சி தலைவர் இல்லை. ஆனால் எடப்பாடி அந்த லெவலுக்கு இல்லை என்றாலும் கூட கட்சி அவர் கையில் இருக்குல்ல, ரெட்டல் அவர் கையில் இருக்குல்ல. அப்போ அப்படிலாம் இருந்தாலும் கூட இவருடைய இந்த நான் சொன்ன அந்த 3 விஷயங்களில் இவர் முன்னாடி நிற்கிறார். அதனால் கருத்து கணிப்பை விடுங்க, அது என்னென்ன எத்தனை நாள் இதே இன்னைக்கு நீங்கள் என்ன 3 நாள் தானே இருக்குது, 3 நாளில் உண்மை என்னன்னு தெரிய போகிறது. என்னுடைய பார்வையில் சரிங்களா, அவர்கள் வந்து இப்போ சேர்ந்துருந்தால் நம்ம வந்து இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டி. யார் டிவிகேவும் ஏடிஎம்கே சேர்ந்துருந்தா பிரச்சனை, இல்லை டிவிகேவோட யாராவது கூட்டணி போயிருந்தா பிரச்சனை. நான் யதார்த்தத்தை பேசுகிறேன், வெறுப்பு இல்லாமல் சொல்கிறேன். ரைட்டாக இப்போ ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது, ஆனால் டிவிக்கில் யாரும் கூட்டணி இருக்காங்களா? யாருமே இல்லை. நம்பர்ஸ் தானே முக்கியம். ஒரு அரசியலில் வந்து நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். அதான் கூட்டணியை வந்து நம்ம இது பண்ணுறது. அப்போ யாருமே இல்லை, அவங்க வந்து தனியாக நிற்கிறாங்க. இப்போ அவங்களோட சேர்ந்து ஒருவேளை காங்கிரஸோ இல்லை ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளோ இல்லை ஒருவேளை கம்யூனிஸ்டோ இல்லை இது எதுவுமே இல்லாடல ஒருவேளை ஏடிஎம்கேயோ சேர்ந்துருந்தாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ அவங்க ஓட்டை பிரிக்கிறாங்களே, பொதுவான ஓட்டை பூரா பிரித்து பேர் கொண்டு போயிட்டார், விஜய் கொண்டு போயிட்டார். அவர் ஏடிஎம்கே ஓட்டை கொண்டு போயிட்டார், 2வது சனாதன ஓட்டுகளை கொண்டு போயிட்டார். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பகுதி ஜனநாயகங்களும் மற்ற ஓட்டுகளும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்திருக்க வேண்டும் அப்படின்ற இது ஒரு சயின்ஸு. கொள்கைன்னு ஒன்று இருக்குங்க தமிழ்நாட்டில், வேறு எந்த ஸ்டேட்லையுமே இருக்காது. இன்னொன்று வந்து என்றைக்குமே பிஜேபிக்குன்னு ஒரு எதிர்ப்பு இருக்கும். எல்லா ஸ்டேட்லேயும் பிஜேபி வந்துருச்சா இல்லையா பாருங்கள், எல்லா ஸ்டேட்டும். ஆனால் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் வர முடியலை? நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மக்களை வந்து அந்த பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறோம். அது நல்லதா தப்பான்றது நமக்கு இது இல்லை. பிஜேபிக்காரன் வந்தால் நம்ம நாட்டுக்கு நல்லதில்லை, இவங்க திருட்டு பயலுக, இவங்க வந்து சாதி வெறி மத வெறியை தூண்டுவார்கள்,
அப்படின்னு தொடர்ந்து அரசியல்படுத்தப்பட்டு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஓட்டுமே வந்து பொதுவான ஓட்டு நான் சொல்கிறது யார் போயிட்டு போகாது, பிஜேபி போயிட்டு போகாது. அது மட்டும் அல்லாமல் ஓரளவுக்கு பிஜேபியை வளர்த்து எடுத்தது யாருன்னா அண்ணாமலை. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் வந்திருந்தாலும் கூட இருந்திருந்தாலும் அண்ணாமலைக்குன்னு ஒரு குரூப் இருக்கா இல்லையா? ஆமாம். அப்போ அந்த அண்ணாமலை வந்து விவரமான ஒரு பிஜேபி அரசியலை கொண்டு வந்தார். எப்படின்னா பிஜேபிக்கார ரைட்டு, அதே நேரத்தில் கடவுள் வழிபாடு உள்ளவனை பூரா ஆர்கனைஸ் பண்ணி அதை ஒரு செட்டப் கொண்டு வந்தாப்புல. அவருடைய ஆளுமையில் என்னதான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஒரு அறிவு இருக்கும்ல. ஆனால் அவரை திடீர்னு தூக்கிட்டாங்க. எடப்பாடியுடைய வலியுறுத்தலா இல்லை எதார்த்தம் நடந்துச்சான்னு தெரியல. இப்போ அவர் தூக்கப்பட்டனால அந்த இடத்துக்கு வந்த மற்ற தலைவர்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைந்து போய்விட்டது. இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கப்படும் பொழுது இந்த பக்கெட் வந்து வெற்றி உறுதியாக இருக்குது. அந்த கருத்து கணிப்பு நீங்கள் சொன்ன மாதிரி 6-7 வந்தாலும் பெரும்பான்மை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கிறது. ஆகையால் வெற்றி இங்கே கன்ஃபார்ம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த டிஎம்கே கூட்டணி வந்து கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் வச்சு வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விசிகாக்கு இப்போ 8 தொகுதியில் நீங்கள் போட்டிடுறீங்க. அந்த 8 தொகுதியிலுமே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதாவது நான் ஒரு கட்சிக்காரன் என்ற முறையில் 8 தொகுதியுமே வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புவேன். எங்கள் தலைவரும் விரும்புவாங்க. அதான் யதார்த்தம். ரைட்டு, 8 தொகுதியுமே வெற்றி பெறுமா என்பதிலே ஒரு சில சிக்கல்களும் இருக்கிறது. சில இடங்களில் வந்து உண்மையிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு பூரா அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, எங்கே போயிருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது வந்திருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட எங்களுக்கு கிடைத்த செய்தி நிச்சயமாக அவர்கள் ஓட்டுகளை போட்டிருப்பார்கள். சரிங்களா? இங்கேருந்து ஓட்டு இப்போ சில பேர் சொல்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் ஓட்டுனா டிவிக்கே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பரவலாக ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை வந்து நம்ம புறந்தளவும் முடியாது. அது ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் கூட எங்கே நடந்திருக்கும்னா எங்கெல்லாம் வந்து விசிகா நிற்கலையோ அங்கே கூட ஒருவேளை நடந்திருக்கலாம். அப்போ விடுதலை சிறுத்தையிலே நிற்கும் பொழுது விடுதலை சிறுத்தை மேலே ஒன்றும் தலித்து மக்களுக்கு கோபம் இல்லைல்ல. தலித்து மக்களுக்கு விடுதலை சிறுத்தையில் வந்து பாதுகாப்பு ஒரு அரணத்தானே பார்க்குறாங்க. அப்போ அங்கே எல்லா ஓட்டுமே தலித்து ஓட்டுகள் போட்டிருப்பாங்க. அதில் பிரச்சனை இல்லை. இப்போ தலித்து அல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சரிங்களா, அவர்கள் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தால் 8க்கு 8 வெற்றி தான். ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கீங்களா சார்? அதாவது சந்தேகம்னு நம்ம சொல்லலை, நம்ம போட்டிருப்பான்னு நம்புகிறோம். ஆனால் அப்படி செய்திகளை சொல்கிறாங்க. இப்போ இந்த கருத்து கணிப்பாளர்கள் கூட 8 தொகுதி சொல்லல விடுதலை சிறுத்தைகளுக்கு. ஆனால் பட் நாங்கள் வந்து 8 தொகுதி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா எப்போ தெரியும்னா இந்த ஓட்டு பூரா போயிருந்தா ஒரு வெற்றி உறுதி. ஆனால் தளபதி ஸ்டாலின் தெளிவாக சொன்னார். ஏறக்குறை எல்லா 8 தொகுதிக்கும் போனார். 8 தொகுதியுமே பிரச்சாரம் பண்ணார். இப்போ எங்கள் தலைவர் கூட ஒரு முறை தான் போனார். 2வது முறை போயிருந்தாருன்னா இன்னும் நம்ம நம்பிக்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு முறை தான் எங்கள் தலைவர் சுற்றுப்பயணம் போயிட்டு அடுத்து எல்லாமே யாருக்காக போயிட்டார், மக்களுக்காக போயிட்டார். மக்கள் எங்கே பார்லிமெண்ட்டு போயிட்டார். பார்லிமெண்ட்டில் தானே அந்த இது பாராளுமன்றம் மறுசீரமைப்பு வந்தால அங்கே போய் ஒரு 4-5 நாள் அங்கே போயிடுச்சு, வேஸ்ட்டாக போச்சு நம்ம பார்வையில். ஆனால் அது மக்கள் பார்வையில் நாங்கள் போய் பேசினார், நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேசி அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கினார். அது மட்டும் இல்லாமல் திருப்பி அங்கே ரிட்டர்ன் வந்த பிறகு இவர் திருப்பி நினச்சிருந்தாருன்னா பெரிய குளத்துக்கு ஒரு முறை போயிருக்கலாம், திருப்பி நினச்சிருந்தாருன்னா ஒரு முறை கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கலாம், திண்டிவனம் போயிருக்கலாம், இப்படி பல பகுதிகளுக்கு அவர் சென்றிருக்கலாம். எங்கேயுமே அவர் செல்லலை. ஏறக்குறைய திருப்பி அவர் ரிப்பீட்டாக போனது வந்து பிரச்சாரத்துக்குன்னு என்பதை விட அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போனது காட்டுமன்னார் கோயில் மட்டும்தான் போனார். அது ஒரு சின்ன ஒரு இது இருக்குது வேட்பாளர்களுக்கு, ஏன் தலைவர் திருப்பி வரல, இப்போ மற்ற தொகுதிகளுக்கு போகாமல் இவர் அங்கே போயிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அவரை சென்னை, திருச்சி, கடலூர் அப்படின்னு தொகுதிகளுக்கு அவங்க கொண்டு சென்று விட்டார்கள். கடைசி அந்த 3 நாட்கள் டெல்லியிலேருந்து பரப்பிட்டு வந்தார்ல, அதை பயன்படுத்தி விட்டார்கள். ஏது எப்படியோ நம்ம விரும்புவது வந்து 8 தொகுதி வெற்றி பெற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை மீண்டும் பிடிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கோரிக்கை. ஓகே சார். இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இப்போது கொடைக்கானல் போயிருந்தார் சார். இப்போ வந்து 4 நாள் அங்கே இருந்துட்டு இப்போ திரும்பி வந்துட்டார் சென்னைக்கு. இங்கே வந்து உடனே ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து கூட்டியிருக்காரு. அது எதுக்காக கூட்டியிருக்காரு சார்? இப்போ அவர் வந்து ஓய்வுக்காகத்தான் கொடைக்கானல் சென்றார். இப்போ நமக்கு கூட என்ன செய்தி வந்துச்சுன்னா அவர் ஏறக்குறை ரிசல்ட் வர்ற வரைக்கும் அங்கே தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து கிடைத்தது. ஆனால் இப்போ திடீரென்று அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து பரப்பிட்டு வந்துட்டார். இப்போ நமக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால், இப்போ வந்து நமக்கு கிடைத்த செய்தி அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். வெற்றி தோல்வி வந்து ரொம்ப வந்து நுட்பமாக நெருக்கமாக இருக்கும்.
உங்களுக்கு வந்து 115 தொகுதி தேவைப்படுது ஆட்சி அமைக்க. அப்படி 115 125 ஃபுல்லாக வரமாட்டாங்க, கொஞ்சம் இழுபறியாக வரலாம். அது ஆப்போசிட் பார்ட்டிக்கும் அதுமாதிரி இழுபறியாக வரலாம். ஒருவேளை அப்படி இழுபறியாக வரும் பொழுது அங்கிட்டு இருக்கிற டிவிகேவும் ஏடிஎம்கேயும் கூட இணைந்து ஆட்சியை அமைக்கலாம். அது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. அப்போ வந்து நம்ம கூட்டில் இருக்கிற ஆட்களை கூட உடைக்கலாம் அப்படின்னு இப்படிப்பட்ட சில செய்திகள்லாம் அவருக்கு வந்து போயிருக்குது உளவுத்துறை மூலமாக. அதனால் அவர் பெரட்டு வந்துட்டு அவங்களெல்லாம் அதான சொல்கிறாரு. இன்றைக்கி அவர் பேட்டியில் என்ன கொடுக்குறாருன்னா, இப்போ வெளியில் கசிந்த உண்மை என்னவென்றால், நீங்கள் வந்து தேர்தல் அப்போ, எலெக்ஷன் அப்போ, அந்த எண்ணுகின்ற அப்போ கரெக்டாக நீங்கள் காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் முறையாக இருக்க வேண்டும். ஏன் அதை சொல்கிறாருன்னா, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஏடிஎம்கே யாருடைய கூட்டணியில் இருக்குது? பிஜேபி கூட்டணியில் இருக்குது. இப்போ பிஜேபி வந்து ஓட்டு வந்திருக்காது. இப்போ பிஜேபியில் சேர்ந்தனால எடப்பாடிக்கு சிக்கல் தான். ஆனால் இது போல செய்தி தான் உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். என்ன நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா, நீ கவலைப்படாத, உன்னை வந்து நான் முதல்வர் ஆக்கிடுறேன் அப்படின்னு இருக்காரு. எப்படிங்க ஆக்குறது? நீங்களே உங்களுக்கே ஓட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏற்கனவே கரெக்டாக எலெக்ஷன் வர்றப்ப தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி இந்த மறுசீரமைப்புன்னு கொண்டாந்து சிக்கலை வளர்த்து விட்டு போயிட்டீங்க. அவங்க வேறு கருப்பு சட்டையை வச்சு தீய வச்சு அவங்க பெருசாக இது பண்ணிட்டேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. கவலைப்படாத, நான் இருக்கிறேன், கவலைப்படாத, எனக்கு நல்ல ஃபார்முலாலாம் தெரியும். எப்படின்னா அது உண்மைதான். நம்ம தேர்தலில் உள்ளே வேலை பார்த்துருக்கிறோம்ல ஓட்டுன்ற இடத்துல. இப்போ 2000-3000 ஓட்டில் இழுபறியில் இருக்கும் பொழுது டக்குன்னு அறிவிச்சிடலாம் ஒரு ஆளை வெற்றி பெற்றதாவே. இப்போ கடைசி ரவுண்டுக்கு முதல் ரவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த முதல் ரவுண்டில் வந்து நீங்கள் முன்னணியில் இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களை விட 1000 ஓட்டு 2000 ஓட்டு வித்தியாசம் இருக்கும்போது அடுத்த பெட்டி என்றதே இல்லை அவங்களுக்கு தெரியும். அடுத்த பெட்டி என்னம்னா நான் முன்னேறிடுவேன்னு தெரியும். டக்குன்னு அறிவிச்சிருது நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள்னு. அது அது சாத்தியமா சார்? அது என்னமா வெற்ற முடியும்? அதெல்லாம் நிறைய செய்வாங்க. அவங்க தானே வச்சதானே, சட்டம் தானே, போலீஸ் அதிகாரி தானே எல்லாமே இருக்கிற. உள்ளே அறிவிச்சாச்சு, அவங்க முடிஞ்சு வெளியே போட அப்படின்னு எல்லாம் வெளியே வரட்டி விட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் போராட்டம் கிராட்டம் வச்சோம்னா அதெல்லாம் மிரட்டி நிப்பாட்டி விட்டுருவாங்க. இது யார் நினச்சா செய்யலாம்னா அங்கே இருக்க கலெக்டர் நினச்சா செய்யலாம். அதே நேரத்தில் ஆள் பலமும் இருக்கணும். நீங்கள் ஆள் பலம் இங்கே எல்லாமே ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, தொகுதி நான் சொல்கிறது சில குறிப்பிட்ட தொகுதி, எல்லா தொகுதியிலையும் செய்ய முடியாது. ரொம்ப கிராமப்புறமாக இருக்கிற தொகுதியில் போய் தலைவர் அப்படி தான் தோக்க வச்சாங்க. அந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் எங்கள் தலைவர் வந்து மக்கள் கூட்டு நின்றார் பார்த்தீங்களா, 87 ஓட்டில் தோத்தோம்னு அறிவிச்சுட்டாங்க. ஒன்று ஓட்டு என்னாமல் இருக்குது, தபால் ஓட்டுலாம். தபால் ஓட்டில் நாங்கள் 2000 ஓட்டுக்கு மேலே எங்களுக்கு கிடைக்கும். அதனால் தபால் ஓட்டெலாம் செல்லுபடியாளங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா கோர்ட்டில் போய் பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. அது அப்பாவுன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு அதே மாதிரி அறிவிச்சு விட்டாங்க. ஜனாதிபதினா சபாநாயகராக இருந்தார்ல அப்பாவு, அவர் வெறும் 100, அதான் எங்கள் தலைவர் மாதிரி அவரும் 100 கீழே தான். இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் செய்வாங்க. அது சாத்தியம்தான். அப்போ அது மாதிரி அவர் செஞ்சிருவார் ஐயா. 2 இவிஎம் மிஷினையும் மாற்றினாலும் மாற்றிடுவார். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ நான் சொன்ன ஃபேக்டரி பிரகாரம் பார்த்தா 100க்கு 100 தளபதி ஸ்டாலின் ஆட்சியை பிடிக்கணும். ஓகே சார். ஆனால் ரிசல்ட் அன்னைக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அன்னைக்கு நான் நினைப்பீங்க ரிசல்ட் அன்னைக்கு ஒரு குண்டக்க மண்டக்க அங்கிட்டு ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த பக்கத்து டிவிகே பக்கத்தோ இல்லை வந்து விஜய் பக்கத்தோ ஏறிச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஒன்று அங்கே ஏதோ செட்டிங் போட்டுருவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்க நீ என்ன பண்ண முடியும்? உனக்கு கற்றுலாம் பேர் மிஷின் கண்ணா வச்சுருக்காங்கல்ல, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆளை கொண்டு இறக்கியிருக்கிறாங்க. இங்கே இறக்கியிருந்தால் கூட அவங்க போராட்டங்கள் நடத்துவாங்க, அதுவும் பண்ண முடியாது. அதுக்கு அவர் சொல்கிறார், ஏய் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதில்ல. தலைவர் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம். கருத்து கணிப்பு இப்போ அப்படி தானே வந்திருக்கு. இவருக்கு வந்து 115 120 இந்த ரேஞ்சில் தானே போட்டிருக்காங்க. அப்புறம் அவனுக்கும் போட்டிருக்காங்க 98 99 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு 10 தொகுதி மாதிரி முடிஞ்சு போச்சுல. உங்களுக்கு புரியுதா புரியல? இது ஒரு விஷயம். இன்னொன்று எனக்கு இன்னமும் டவுட் இருக்குங்க, இவிஎம் மிஷினில் நினச்சா செய்யலாம், இதில் எந்த வகையான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவங்க முடியாதுன்றாங்க. இவன் இவிஎம் மிஷினை கொண்டாந்தது எப்போ? 25 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாந்தாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குது. 25க்கு முன்னாடியா அப்படி இந்த மாதிரி இந்த மொபைல் வந்துச்சு? முதல்ல நீங்கள் மொபைல் வந்து இப்போ டச் ஸ்க்ரீனில் இருந்துச்சா? முதல்ல சாதாரண ரைட் தானே. இப்போ இந்த 25 வருஷத்தில் இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. இவங்க அதே டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க. இப்போ அது நினச்சாங்கன்னா ஏங்க ஒரு பேங்கு இருக்கிற இதையே வந்து முடக்கினாங்கன்னு நம்ம செய்தி வந்துச்சு இல்லைங்க. அப்போ ஏன் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க? இது ஒன்றும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலாக வந்து ஒரு தனி நிறுவனம் இல்லை, அட்டானமஸ் பாடி இல்லை. அது தேர்தல் அந்த அலுவலகமே தேர்தல் அதிகாரிகளையே ஆளுங்கட்சி சாதகமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதோடைய அதிகாரி தலைவராக போட்டிருக்கப்பட்டவர் யாருன்னா பிஜேபி சொன்னால்தான் போட்டிருக்கிறாங்க. நான் ஆரம்பத்திலே கூட சொன்னேன்,
நீதிமன்றத்திலேயே வந்து போய் மாற்றிவிட்டாங்க. என்ன மாற்றிவிட்டாங்கன்னா, ஒரு சட்டம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதனுடைய தலைவராக தேர்ந்தெடுப்பவர், தேர்தல் ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுப்பவர் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அந்த காலகட்டத்தில் இருக்கிற நீதிபதி, உச்ச அதிகாரத்தில் இருக்கிற நீதிபதி 3 பேர் தான் செலக்ட் பண்ணி போடணும்னு இருந்துச்சு. டக்குன்னு மோடி, அமித்ஷா என்ன பண்ணாங்கன்னா, நீதிபதியை தூக்கி விட்டாங்க. தூக்கி விட ஒரு மினிஸ்டர்ன்ட்டாங்க. ஒரு கேபினெட் அந்தஸ்து உள்ள மினிஸ்டர். யார்? இதே நம்ம வருதேன், யார், நம்ம டக்கலாபாய், யார் ஒரு பேர், அமித்ஷா. இப்போ அமித்ஷாவும் மோடியும் யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவரே இப்போ உட்காந்துருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கலை. அப்போ அவருக்கு சாதகமான ஆளாக தானே இருப்பார். உன்னையவே நாங்கள் தானே உட்கார வச்சுருக்கிறோம், பார்த்து மிஷினில் ஒரு 10 சீட்டை வந்து மாற்றி விட்டுக்கணும் அப்படின்னா மாற்றி விட்டுறலாம். அது ஒன்றும் பெரிய ஃபார்முலா இல்லை. ஃபார்முலா அவங்க ஃபார்முலா தானே. அப்போ அது ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கப்படும் பொழுது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. நம்ம 4ஆம் தேதி என்னன்றதை நம்ம முடிவு பண்ணிடுவோம். இதுக்கு ஒன்றும் ரொம்ப அவசரப்பட்டு நம்ம எதுவும் கருத்து கணிப்புகள் நம்ம வெளியிட தேவையில்லை. 4ஆம் தேதி என்ன மேட்ரு அப்படின்றதுக்காக என்ன எத்தனை நாள், 3 நாள் தான் வெயிட் பண்ண போகிறோம். 3 நாளில் வெயிட் பண்ணி அன்னைக்கு வர்ற ரிசல்ட் நம்ம பார்த்துக்குருவோம். மக்கள் சக்தி ஓட்டை போட்டிருந்தா நாங்கள் 8 ஜெயிக்கணும். அவர் வந்து ஏறக்குறை 115 ஜெயிச்சு அவர் ஆட்சியை பிடிக்கணும். இது இல்லாமல் உல்டாவாக வந்துச்சுன்னா நீங்கள் நினச்சிக்கிற வேண்டியதான், ஒன்று மிஷினில் கையை வச்சுட்டார் அமித்ஷா, இல்லை அறிவிச்சு விட்டார் அப்படின்றதான் ஒரு இதாக வரும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார். கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா, நேற்று தான் நம்ம பேசியிருந்தோம், ஜூனியர் விகடனில் வந்து விசிகால வந்து முக்கிய புள்ளிகள்லாம் வெளியேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு. அது வந்து ரொம்ப பரபரப்பாக இப்போ நிறைய சோஷியல் மீடியாலையும் அதை பற்றி வந்துகிட்டே இருக்குது சார் நியூஸு. உண்மையிலே வெளியேறாங்களா உங்கள் கட்சியிலேருந்து? அதாவது நேற்று நம்ம ஜூனியர் விகடனை பற்றி பேசிட்டேன், சரிங்களா? நீங்கள் வந்து வெள்ளை பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கிறீங்க, ₹1 வெளியேற மாட்டேன், சரிங்களா? பேவனி எழுதி வச்சுக்கிறீங்க. அதை சும்மா விற்கணும் என்பதற்காக அதை போட்டிருக்கிறாங்க. யூடியூப்பில் ஓடணும் என்பதற்காக அதை பற்றி அங்கங்கே எல்லாம் பேசிக்கிறாங்களே தவிர ₹1 வெளியேற மாட்டேன். ஒரே அடித்து துரத்துனாலும் கூட வெளியே போனா அடித்தாலும் போக மாட்டேன். ஏன்னா இது பூரா கொள்கை சார்ந்த ஒரு தொண்டர்கள். 1000 முரண்டல் இருக்கலாம், அவனுக்கு இவனுக்குன்னு முரண்டல் இருக்கலாம். எனக்கு சீட்டு கொடுக்கல, இல்லை எனக்கு பொறுப்பு கொடுக்கல, எனக்கு அதை கொடுக்கல, இதை கொடுக்கல அப்படின்னு போய் அம்மாட்ட போய் இந்த பிள்ளைய வந்து உரண்டை இழுக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வம்புழுக்கலாம் அவரை போய். ரைட்டாக அவனு அழுகலாம், ஐயோ இவங்க போட்டு என்னை போட்டு கொடுமையாக படுத்துறாங்க, நடக்கலாமே தவிர எவனும் வெளியேறி போக மாட்டேன். ஒரே இழுத்து முதிச்சாலும் கூட முதிச்சு தள்ளாலும் போக மாட்டேன். ஏன்னா நான் இதுக்காக சொல்ல, இது பூரா வந்து ஒரு அன்பு சார்ந்த கூட்டணி, அறிவு சார்ந்த ஒரு குரூப்பு. அதனால் இது வந்து எவனும் வெளியேற தேவையில்லை, வெளியேறவும் மாட்டாங்க. சும்மா அவங்க பாட்டு எழுதுவாங்க. அவன் போனவன் அப்படியே மீறி எவனா போனானா அவன் செல்லா காசாக தான் போவானே தவிர அவன் அங்கே போயிட்டு பெரிய ஒரு பில்டப் பண்ணி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு யதார்த்தத்தை சொல்கிறோம், நமக்கு தான் தெரியுமில்ல. இப்போ எங்களுக்கெல்லாம் முரண் இல்லாமையாக இருக்குது. முரண் இருந்தாலும் போய் அவரோடதையும் சண்டை போடுவோம். என்னங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சண்டை போடுவோமே தவிர ஒரு தாயிட்ட சண்டை போடுற மாதிரி வெளியேற போக மாட்டான் யாரும். ஏன் நிலைமை தான் எல்லாருக்குமே. யாரும் அப்படி போக மாட்டேன். அப்படி வந்து வெளியேறி ஒருத்தர் 2 பேர் போயிட்டேன் அப்படின்னு வச்சா கூட போக மாட்டேன். 100க்கு 100 போவேன். எங்கே போவான்னா சாவை நோக்கி போவேன். அவ்வளோதான் மேட்ரு. நம்ம அதுக்கு மேலே விழாவாரியை நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் கட்சியிலேருந்து யாருமே வெளியேற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி போனாலும் சாவை நோக்கி தான் போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. அது எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? சார், நான் ஒரு ஃப்ளோவில் சொன்னேன், ரைட்டாக அவர் பேசும்போது வர்றதான அந்த ஃப்ளோவில் சொன்னேன். பட் நீங்கள் அதை மைனூட்டமாக நீங்கள் கேட்குறனால வச்சு பார்த்தா நான் விவரமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஃப்ளோவாக வந்தாலும் சொல்ல உண்மையாக கூட வந்து கூட வச்சுக்கிறோம். விரட்டி அடிப்பாங்க சார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்சிக்கார பயிலுக்கு நீ எதிர்த்து கட்சியை விட்டு போறியா, தலைவரை விட்டு போறியா அப்படின்னு அது உண்மை. அது நடந்திருக்கு. அதை வரலாறுல இப்போ சொன்னீங்க வச்சு, கட்சியை விட்டு போகிற மாதிரி சில பேர்லாம் இருந்தாங்க. அடி விரட்டிட்டாங்க. ஒருத்தரெல்லாம் காரை விட்டே அடித்தாங்க. அதெல்லாம் இப்போ யாராருக்கு நான் சொல்கிறது தெரியும், சரிங்களா? அது மாதிரி இருக்குது, நிறையா பிரச்சனைகள் இருக்குது. வீட்டு ஏறி வந்து அடிப்பாங்க. அதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்காது. அது ஒரு சிக்கல் இருக்குது, சரிங்களா? மற்ற கட்சியில் அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா இதில் வந்து கட்சின்றது வந்து வெறும் தேர்தலுக்கு வந்த கட்சியில் இல்லை, இது மக்கள் விடுதலைக்காக வந்த கட்சியில். அதனால வந்து ₹1 போக மாட்டேன், அந்த பயத்தில் விட போக மாட்டேன். அதனால் நீ எந்த கவலையும் பட தேவையில்லை. ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.